சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கவே இல்லை. இன்றைக்கி சீட் டேவும் கிடையாது. எதனால் நான் சாப்பிட்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரேவிங்ஸ் வருது, சாப்பிட்ணுன்னு தோணுது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ரொம்ப டெம்ப்டாக வரீங்கன்னா தயவு செய்து சாப்பிட்ருங்க. அப்படி ஒரு நாள் வாயை வயிற்ற கட்டிலாம் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நான் வெயிட் லாஸ் ஜானிலலாம் கிடையாது. ஓகே, நான் எப்போ வேணால் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றதுக்கான ரீசன், நான் பொதுவாக சண்டே ரன் பண்ணி முடிச்சுட்டு வந்து பிரியாணி சாப்பிடுவேன். இல்லை இன்றைக்கும் நான் டெம்போ ரன் ஒரு 5 கிலோமீட்டர் பண்ணேன். வீக்லி 2 டைம் ரன் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டெம்போ ரன் பண்ணி முடிச்சுட்டு வந்து அப்படியே ஆன்லைன் செஷன் பண்ணேன். ஆன்லைன் செஷனில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து இவளால் தான் நான் பிரியாணி சாப்பிட்றேன், இவரால் தான் நான் பிரியாணி சாப்பிட்றேன் மாற்றி மாற்றி சொல்லும்போது எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட் சண்டே அம்மாவும் நானும் ஒரே பிரியாணி வாங்கி பாதி எடுத்தோம். அதனால் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி பாதி நகரில் இருக்கிறதுல போயிட்டு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற எல்லாத்தையும் சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இருந்த ரைஸ் எல்லாம், ஏன்னா அந்த ஒரு பிரியாணியை 2 பேர் தும்முன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சேன், எங்கே இருக்குன்னு கேட்டால் அவன் வேலையில் இருக்கேன்ட்டான். சரி ஓகே, அவனை கூப்பிட்டு ப்ரோஜனம் இல்லை. அதுக்குள்ளே அவன் கட் பண்ணிட்டான். சரி நானே ஸ்ட்ரைட்டாக போய் உட்காந்து டிம்முன்னு அடிச்சு முடிச்சுட்டு வெங்காய பச்சடி அப்புறம் தட்டு ஃபுல்லாக அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டேன். ஒரு சரியான தூக்கம். அதுக்கப்புறம் பிரெட் அல்வா யூஸ்வல் எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கும். பிரெட் அல்வா சாப்பிட்டு முடிச்சுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எதனா இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்ட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. இல்லைனா அது கண்டிப்பாக வாங்கி குடிச்சிருப்பேன், வாங்கினா அதையும் போட்டிருப்பேன். அவ்வளோதான். ஆக்சுவலாக இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் பிளான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த பிரியாணியை சாப்பிட்ருக்கேன்ல, சரிக்கிற வீடியோ நாளைக்கு போடுறேன். ஸ்டே அண்ட் வாட்ச். லவ் யூ மக்களே.